இங்கே ஒரு பாட்டி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்சதுமே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பேத்தியை போய் எழுப்புறாங்க. அந்த பொண்ணுமே எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி பசங்களோட விளையாட போயிடுறா. விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பாட்டியை பாட்டு பாட சொல்லி கேட்கறா. அவங்களுமே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே மியூசிக் போட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து நிக்கிறா. ஃப்ரெண்டை பார்த்ததுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு ஓடி போறாங்க. அப்ப கிரவுண்டுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கா. அதை திறந்து காமிக்கிறா. பார்த்தா ஒரு ரெண்டு நாய்க்குட்டி இருக்கு. அதை பார்த்த ஃப்ரெண்டுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேருமே ஒன்னு தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க. தென் பேரை வச்சுட்டு அதே சின்ன வீட்டுல இந்த ரெண்டு நாய்க்குட்டியை வச்சுட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யாரோ புல்லாங்குழல் வாசிக்கிற சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் எங்க தான் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஒரு மாடு ஓட்டுறவர் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க வாசிக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நானும் வாசிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவருமே இன்னொரு புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அதை தராங்க. இந்த பொண்ணுமே வாசிக்க ஆரம்பிக்கிறா. அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த புல்லாங்குழலை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தா அவங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கெடா வெட்டலான்னு சொல்லிட்டு ஆடை தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டுமே இந்த பொண்ணு கத்திக்கிட்டே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு பின்னாடியே வர. அவங்க பாட்டியுமே வேணாமா போகாதுன்னு சொல்லிட்டு நிக்க சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு யாரோட பேச்சையுமே கேட்காம ஆடை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே போறா. ஆனா அவர் இந்த பொண்ணு கூப்பிட்டுமே கேட்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறாரு. பார்த்தா ஒரு இடத்துல பூஜை போட்டு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வரது கூட தெரியாம இந்த பொண்ணு இதுல அந்த ஆடை கட்டி போட்டு வெட்டிடுறாங்க. அதை பார்த்ததுமே வாயிலா ஜீவன் ஒரு ஆடை போய் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பதான் அவங்க பாட்டியுமே உங்களெல்லாம் யாரா இந்த மாதிரி பண்ண சொன்னது, அந்த கடவுளாடா பண்ண சொன்னாரு, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. குழந்தை முன்னாலே வெட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்த பொண்ணு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பட் இந்த பொண்ணு அழுதுகிட்டே தூங்கிறா. தென் நெக்ஸ்ட் டே அவங்களோட பாட்டி நம்ம மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிடறா. தென் வெளியே போயிட்டு பிறந்த கண்ணுக்குட்டியை பார்த்து கொஞ்சம் ஆரம்பிச்சு சந்தோஷத்துல அந்த கவலையும் மறந்துடுறா.